வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கேந்திரிய வித்யாலயா ஆன்லைன் அட்மிஷன்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு இருக்கோம் சார். எங்களுக்கு வந்து இந்த டிரான்ஸ்ஃபர் டீடைல்ஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து நான் சொன்ன மாதிரி டிரான்ஸ்ஃபர் பேஸ் பண்ணி ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து கடந்த 7 வருஷத்துல வந்து எவ்வளோ டிரான்ஸ்ஃபர் இருக்கோ அதை பேஸ் பண்ணி அவங்களோட அட்மிஷன் ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அவங்க வந்து கேந்திரிய வித்யாலயாவே எப்படின்னா நிறைய டிரான்ஸ்ஃபர்ஸ் நடக்குது. அவங்களுக்கு எல்லாருக்குமே எங்க டிரான்ஸ்ஃபர் ஆனாலும் இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்க ஒவ்வொரு ஸ்டேட்லயும் மாறுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வேற வேற லாங்குவேஜஸ் அப்படி இப்படின்னு இருக்கும். ஸோ ஆனா கேந்திரிய வித்யாலயா டு கேந்திரிய வித்யாலயா போனாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே சிலபஸ்ல இருந்து எல்லாமே ஒண்ணா இருக்கும். அவங்களுக்கு பெரிய பசங்களுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்காது. எல்லாமே ஒண்ணுதான். அது அப்படியே கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் இந்த வந்து கேந்திரிய வித்யாலயா இந்தியா பூரா ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால இதுல வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் டீடைல்ஸ் வந்து எவ்வளோ எவ்வளோ டிரான்ஸ்ஃபர்ஸ் ஆயிருக்கோ அதை பேஸ் பண்ணி சரி இவங்க வந்து ஃப்ரீக்வெண்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுறாங்க, இவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த டீடைல்ஸ் நம்ம வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ல எப்படி கரெக்டா ஃபில் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரெண்டாவது ஆல்ரெடி இங்க வந்து நிறைய பேர் போட்டுட்டு இருக்கீங்க தெரியும். 20 மார்ச், சாரி 20 மார்ச்ல இருந்து 2 ஏப்ரல் வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்ம வந்து இப்போ மெயினா பார்க்க வேண்டியது, நான் வந்து அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்றதுன்னு இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி அப்ளிகேஷன் வந்து எப்படி கரெக்ஷன் பண்றது, தவறா நீங்க வந்து சில பேர் டிரான்ஸ்ஃபர் டீடைல்ஸ் எல்லாம் போட்டிருப்பீங்க, அவங்க எப்படி கரெக்ட் பண்றதுன்னு போட்டிருக்கேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் டீடைல்ஸ்க்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேரண்ட் இன்ஃபர்மேஷன்ல யாராச்சும் ஒரு பேரண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போதான் வந்து நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் டீடைல்ஸ் அங்க ஃபில் பண்ண முடியும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபாதர் டீடைல்ல போயிட்டு மதர் அண்ட் ஃபாதர் டீடைல்ஸ் இருக்கா, நான் ஃபாதர் டீடைல்ஸ் போயிட்டு ஃபாதர் வந்து ஆர்மியில ஒர்க், சப்போஸ் நிறைய டிரான்ஸ்ஃபர்ஸ் நடக்குது ஆர்மியில தான் நடக்குது. ஸோ அதுதான் நான் ஒரு எக்ஸாம்பிளா எடுத்திருக்கேன். நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க, ஆர்மியில அவங்க சுபேதாரா இருக்காங்க, அவங்களோட டெசிக்னேஷன் போட்டு இந்த குரூப் ABCDன்னு போட்டுக்கணும். சி இது வந்து டில இருந்து ஏ வந்து ஹையர் ரேங்க், டி வந்து கொஞ்சம் லோவர் ரேங்க். ஓகேவா? ஸோ அந்த இதுல நான் இப்போ வந்து இப்போ லோவர் ரேங்க்ல தான் மிட்ல இருக்காங்க, அது மாதிரி நான் போட்டுக்கிறேன். அவங்களோட சேலரி எவ்வளோன்னு போட்டுக்கிட்டு நீங்க ஸ்கூல் சாய்ஸ் பண்றீங்களா அந்த இடத்துல போய் பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஆஃப் ஸ்கூல்ல நீங்க கேட்பாங்க யாரு வந்து டிரான்ஸ்ஃபரபிள் கண்டிஷன்ல இருக்காங்க. செலக்ட் பேரண்ட் ஹூ சர்வீஸ் கேட்டகரி அண்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ் ஆர் டு பி கன்சிடர்னு யாரோட டிரான்ஸ்ஃபர் டீடைல்ஸ் போடணும். ஏன்னா நம்ம அங்க ஃபாதர் செலக்ட் பண்ணது, இங்க ஃபாதர் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா அங்க வேற எதுவுமே வரல பாத்தீங்களா, இங்க ஃபாதர் மட்டும் தான் வந்திருக்கு. ஏன்னா அங்க ஃபாதர் சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அம்மாவும் அப்பாவும் 2 பேருமே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேர்ல யாருக்கு போடணும்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அது பேஸ் பண்ணி இங்க டிஃபால்ட் முன்னாடி ரெண்டுமே கேட்கும், இப்ப அது மட்டும்தான் ஃபாதர் மட்டும்தான் கேட்குது, அதை போட்டுக்கலாம். நிறைய பேர் வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கேட்கறாங்க, என்னோட ரிலேட்டிவ் எல்லாம் ஆர்மியில இருக்காங்க, அவங்க டீட்டெயில்ஸ் போட்டுக்கலாமா, அது போடவே முடியாது. எல்லாமே அவங்களோட பேரண்ட்ஸோட கண்டிஷன் வச்சுதான். இங்க வந்து கேந்திரிய வித்யாலயில மட்டும் உங்களுக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ், தூரத்து சொந்தக்காரங்க, அண்ணன் அக்கா அவங்க எல்லாம் ஆர்மியில இருக்காங்க, அதை வச்சு நம்ம வந்து போட முடியாது. ஸோ இங்க வந்து நான் ஃபாதர்னு செலக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் நீங்க வந்து எஸ்ன்னு கொடுத்துட்டு ஃபாதர் டிரான்ஸ்ஃபர்ஸ், அதுக்கப்புறம் கேட்கறது வந்து 7 வருஷத்துக்குள்ளார, இது வந்து 7 வருஷத்துக்குள்ளார தான் கல்யாணம். 2019ல இருந்து அடுத்த பேஜ்ல காமிக்கிறேன். அந்த டிரான்ஸ்ஃபர் டீடைல்ஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்ணும். எஸ் 7 வருஷத்துல நீங்க டிரான்ஸ்ஃபர் ஆகல, 7 வருஷத்துக்கு முன்னாடி 2018 19 ஏப்ரலுக்கு முன்னாடி டிரான்ஸ்ஃபர் ஆயிருந்தீங்கன்னா அது நம்ம என்டர் பண்ண முடியாது. எஸ்ன்னு கொடுக்கறது வேஸ்ட். ஓகே. ஸோ சில பேர்லாம் ரொம்ப ரேரா எப்பயோ ஒரு தடவை டிரான்ஸ்ஃபர் வாங்கியிருப்பீங்க, அதுக்கப்புறம் ஒரே இடத்துல இருப்பீங்க, அவங்க டிரான்ஸ்ஃபர் டீடைல்ஸ் போட முடியாது. ஸோ இங்க டிரான்ஸ்ஃபர் டீடைல்ஸ் போடணும்னா திருப்பி லாகின் பண்ண சொல்லுது. அது நான் லாகின் அகைன் பண்றேன். ஏன்னா ரொம்ப நேரம் ஆன்ல வச்சிருந்ததுனால அது லாக் அவுட் ஆயிடுச்சு. திருப்பி பரவாயில்ல. ஸோ இங்க வந்து நீங்க அப்ளிகேஷன் கோட்லாம் எப்பயுமே லாகின் கோட் வந்து ரெடியா வச்சுக்கோங்க, அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்து இதுதான் பெரிய கஷ்டம். 21 February 9 2, அப்புறம் வந்து மொபைல் நம்பர். ஸோ இதை போட்டு இந்த கேப்சாவை என்டர் பண்ணிட்டு WN8EWK லாகின். ஸோ இங்க போயிட்டு பேரண்ட் டிரான்ஸ்ஃபர் டீடைல்ஸ்ல போயிட்டு இங்க கிளியரா சொல்லுது பாருங்க, டியூரிங் லாஸ்ட் 7 years ஃப்ரம் 1/4/2019ல இருந்து 31/2026 இந்த ரேஞ்சில் நீங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிருந்தீங்கன்னா மட்டும்தான் போட முடியும். சில பேர் வந்து இங்க இப்போ வேலை செஞ்சிருக்கிறது இன்னையிலேருந்து என்ன நான் சொல்றது மாதிரி மேபி போன வருஷத்துல இருந்து இப்போ வரைக்கும் இங்க வேலை செஞ்சிருக்கேன்னு அது டிரான்ஸ்ஃபரா போட முடியாது. ஓகேவா? இன்னும் டிரான்ஸ்ஃபர் ஆகல, நீங்க வந்துட்டீங்க அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர் ஆகல. ஸோ இந்த ஆட் டீடைல்ஸ்னு கொடுத்தீங்கன்னா இங்க கேக்குதுங்க, ஆட்டோமேட்டிக்கா ஃபாதர் மட்டும் வந்துடுது. அதுக்கப்புறம் யூனிட், உங்க யூனிட் நான் இங்க சொன்ன இந்த இதுல வந்து எக்ஸாம்பிள் பார்த்துடலாம்.
இது வந்து ஒரு மிலிட்ரியில இருக்கவங்களோட டிரான்ஸ்ஃபர் டீடைல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதுல என்ன எலிஜிபிலிட்டி நான் பார்த்துறேன். இதுல வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 2018லேருந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கேன். 17லேருந்து 18 ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கேன். 10 மாசம் இருந்திருக்கேன்னா அது வந்து ட்ரான்ஸ்ஃபர்ல வராது. ஏன்னா அது 18ஓடய முடிஞ்சு போயிடுது. இப்போ வந்து நான் 2017ல வந்து ஒரு இடத்துல வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருந்தேன். அங்கேருந்து இந்த இடத்துக்கு இப்போ கரண்ட்ல இப்போ இல்லை மீன்ஸ் 2019ல ஒரு இடத்துக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கேன்னா அது கன்சிடர் ஆகும். ஏன்னா டியூரேஷன் ஆஃப் ஸ்டே வந்து 6 மாசத்துக்கு மேல இருக்கணும். அதே மாதிரி 20 கிலோமீட்டருக்கு மேல டிஸ்டன்ஸ் இருக்கணும். ஓகேவா? ஸோ டிரான்ஸ்ஃபர்டு எங்க வேலை செஞ்சீங்க, எங்க டிரான்ஸ்ஃபர் ஆனீங்க, எந்த டேட்ல ஜாயின் பண்ணீங்க அங்க, எந்த டேட்ல ரிலீஸ் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீடைல்ஸ்லாம் போட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் நம்பர் கண்டிப்பா வேணும். அதுக்கு வந்து இது வந்து எலிஜிபிள் ஆயிடும். ஓகே. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து எலிஜிபிளா இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து 21லேருந்து 22 5 மாசம் தான் ஒரு இடத்துல வேலை பார்த்தேன். அதனால இது வந்து கால்குலேட் ஆகாது. இது வந்து அதுல நீங்க என்டர் பண்ணாலே இங்க வந்து தப்புன்னு காமிச்சிரும். ஓகே. அதே மாதிரி இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர் வந்து நீங்க வந்து பண்ணிருக்கீங்க, 12 மாசம் இருந்திருக்கீங்க ஒரு இடத்துல. இது வந்து ரேஞ்சில் வருது. ஆனா 20 கிலோமீட்டர் ஸ்கூல்லரா இருக்கு அப்படின்னா அதையுமே கால்குலேட் ஆகுது. ஸோ அதை வச்சுதான் நம்ம இங்க போட போறோம். ஸோ இங்க வந்து நான் ஆஃபீஸ் ஃப்ரம் நான் சும்மா இதுக்காக போடுறேன் நான் அம்பாலா. நீங்க வந்து எந்த ஆஃபீஸ்ல இருந்தீங்களோ அந்த யூனிட் பேர் போட்டுட்டு எந்த பிளேஸ்ல இருந்தது அதுன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? அம்பாலால இருந்ததுன்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து 2019 இருக்குது. மீன்ஸ் 19th முன்னாடி எந்த டேட் வேணாலும் நான் 17 பிப்ரவரியில இருந்தேன் இந்த இடத்துல இருந்தேன். ஆனால் 19ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆனேன். ஓகே. ஸோ இங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19க்கு முன்னாடி ஒன்றுமே இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா 19ஓடய முடிஞ்சிச்சு. அதுவும் மார்ச்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. சாரி 19 மார்ச் 31st ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. ஸோ நான் இங்கே வந்து இந்த இடத்துல வந்து 2 ஏப்ரல் 2019க்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ தானாகவே 777 டேட்ஸ் கேல்குலேட் பண்ணிக்குது. அப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி கால்குலேட்டட் ஃப்ரம் த டேட். ஓகே. இப்போ வந்து ஆஃபீஸ் 2 எங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கீங்க? ஓகேவா? இங்க இருந்தீங்க, எந்த யூனிட்ல இருந்தீங்க, எங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இங்க வந்து நான் போட்டுறேன் டெல்லிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கீங்க. ஓகேவா? டெல்லி யூனிட் 223ன்னு ஏதோ யூனிட் நம்பரோ ஏதோ உங்க ஆஃபீஸ் இது போட்டு அங்க என்ன பிளேஸ்ன்னு போட்டுருவாங்க, நியூ டெல்லி. ஓகே. போட்டு இங்க வந்து டிஸ்டன்ஸ் நம்ம சொல்லணும். டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணாதது நம்ம டிஸ்டன்ஸ் இங்க சொல்லணும். இப்போ 18 போட்டோம்னா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் நம்பர் நான் என்ன இங்கேருந்து காப்பி பண்ணி போட்டுக்கிறேன் உங்களுக்காக. இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் நம்பர் யூஸ்வலாக இவ்வளோ பெருசாக தான் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் நம்பர் வாங்கிக்கோங்க. அது கண்டிப்பாக தேவை. ஓகே. ஸோ இங்கே போட்டாச்சு. ஸோ இங்கே வந்து நான் டிஸ்டன்ஸ் வந்து சாரி ஆட் டீட்டெயில்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே சாரி. ஸோ மேபி திருப்பி நான் ஜங்க் கரெக்டாகவே போட்டுக்கிறேன். ஃப்ரம் அம்பாலா இது வந்து 2017 சரி 18லேருந்து போட்டுக்கிறேன். 18 ஜான்ல இருந்தேன். இங்கே வந்து 19க்கு வந்து இங்கே வந்துட்டேன் நான். நீங்கள் 19க்கு வரலாம், 20 கூட ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். ஸோ அதனால 20 கூட போட்டுக்கலாம். நீங்கள் எப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறீங்க அந்த டேட் போட்டுக்கோங்க. 769 டேஸ் வந்துருச்சுங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஆஃபீஸ்க்கு வந்து நான் வந்து யூனிட் 2 3 ஏதோ யூனிட் போட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த யூனிட் வந்து நான் ஏதோ ஒன்று போட்டுக்கிறேன் வந்து சிம்லான்னு போட்டுக்கிறேன். ஓகே. இது மிலிட்ரி வரதுனால போட்டுக்கிறேன். இங்கே டிஸ்டன்ஸ் வந்து 18 கிலோமீட்டர்ஸு. ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் நம்பர் வந்து அதே காப்பி பண்ணிக்கிறேன். ஆடுன்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ ட்ரான்ஸ்ஃபர் டீட்டெயில்ஸ் சேவ் ஆயிடுச்சு. யூஸ்வலாக இந்த 18 கிலோமீட்டர் கன்சிடர் ஆகாது. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இங்கே அட்லீஸ்ட் 20 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்கு. மினிமம் ஸ்டே 6 மந்த்ஸ்ன்னு போட்டிருக்கு. ஸோ இங்கே ஆட் ஆயிடுச்சு. பட் அது கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ இன்னொரு இது தனியாக ஆட் பண்ணணும்னா சிம்லா இங்கே வந்து ஒன்று ஆட் ஆயிருக்கு. அப்புறம் அடுத்தது போயிட்டு ஆஃபீஸ் 2. ஓகே. இது வந்து நம்ம சிம்லா போட்டனால இப்போ இந்த இடத்துல அது ஆட்டோமேட்டிக்காவே எடுத்துக்கிச்சு பார்த்தீங்களா? இதான் போன வருஷம் அது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கல. இந்த தவிர இப்போ வந்து நீங்கள் கரண்ட்டாக இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. இங்கே டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து நான் வந்து 1920ல போட்டிருந்தேன்ல. ஓகே. நான் 20 மார்ச்ல வந்து 23ல ஜாயின் பண்ணேன். அப்புறம் டேட் ஆஃப் ரிலீஸ் வந்து 22ல 20 போட்டிருக்கேன். 20 மார்ச் ஏப்ரல் போடுறேன் இங்க. ஓகேவா? ஏப்ரல் 20. ஸோ இது பார்ப்போம். 37 டேஸ் தான் வருது. இன் டேஸ் 37 டேஸ் வருது. இங்கேருந்து எங்கே போனேன் அகெயின் நான் வந்து குழு போனேன்னு போட்டுக்கிறேன். குழு யூனிட் போட்டுக்கிற நம்பரு இது வந்து ஹெச்பி. ஓகே. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 350 கிலோமீட்டர்ஸ்னு போட்டுக்குவோம். ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் நம்பர் ஓகே. ஏதோ ஒன்று நான் போடுறேன். அது இருந்த நம்பரை போட்டுக்கலாம். இது ஏன் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த தடவை வந்து இதை ஆட் பண்ண விடுது. பட் அப்புறம் எப்படி ஆகும்னு தெரியல. ஏன்னா இது மாதிரி ஆட் பண்ணக்கூடாது. ஸோ திருப்பி நான் போயிட்டு இன்னொரு டீட்டெயில்ஸ் இப்போ வந்து திருப்பி ஆட்டோமேட்டிக்காக ஆட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தேன். அது ஆட் ஆகல பார்த்தீங்களா?
ஸோ ஷிம்லா போட்டிருந்தது, நம்ம அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஆட் ஆகல, அதனால திருப்பி காமிக்குது. இப்போ வந்து வேற டீட்டெயில்ஸ் போடுவோங்க. டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து நான் 21 போட்டுக்கிறேன். 21 மார்ச் ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறேன். அதே மாதிரி டேட் ஆஃப் ரிலீஸ் வந்து 21 போட்டேன், 22 போட்டுக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 483 டேஸ்னு அதே கால்குலேட் பண்ணிடுச்சு. ஆஃபீஸ் 2 வந்து யூனிட் 2 3 பிளேஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜஸ்தான் போட்டுக்கிறேன். ராஜஸ்தான் டிஸ்டன்ஸ் வந்து 450 கிலோமீட்டர். ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் நம்பர் TR001. ஓகே, போட்டு இங்கே ஆடுன்னு கொடுத்துருவேன். ஸோ இது மாதிரி 3 ட்ரான்ஸ்ஃபர் டீட்டெயில்ஸும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இது ஆட் பண்ணிவிட்டு இந்த டீட்டெயில்ஸ், இந்த டாக்குமெண்ட் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டரை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போதைக்கு தேவையில்லை. இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி இதில் வந்து சீல், எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் HR இல்லை அட்மின், ஓகே, அந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் போய் உங்களோட இப்போல்லாம் ஆன்லைனில் நிறைய இது வந்து ஆன்லைன் பண்ணிட்டாங்க. பழசெல்லாம் வந்து சில இது லெட்ஜரில் இருக்கும், புக்ஸில் இருக்கும். அதுலேருந்து தேடி அவங்க எடுத்து அவங்களுக்கு சைன் பண்ணி கொடுக்கணும். அது கொஞ்சம் டைம் ஆகும். பட் இது வந்து உங்களுக்கு வந்து சில இதில் ஆஃபீஸில் எல்லாமே ஆன்லைன் பண்ணியிருந்தாங்கன்னா ஈஸியாக பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு சீல் அடித்து சைன் போட்டு கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எப்போனா நீங்கள் வந்து அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகி ஸ்கூலில் கூப்பிட்றாங்க, ஓகே உங்கள் குழந்தைக்கு அட்மிஷன் கிடச்சிச்சு, குழுக்கள் பேர் வந்துச்சு, நீங்கள் வாங்க, நாளைக்கே வாங்க அட்மிஷன் போடுங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். ஓகே, ஸோ இதான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் டீட்டெயில்ஸ். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இதுலேயே எல்லாமே பார்த்துக்கலாம். நீங்கள் லிங்க் எந்த உங்கள் ஏரியாவில் கேவி இருக்கான்னு இதில் பார்த்துக்கலாம். பால்வாட்டிக்கா இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கலாம் இந்த லிங்க்ல போயிட்டு. ஸோ இங்கே போயிட்டு நான் வந்து இப்போ தமிழ்நாடுன்னு போட்டேன்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஸ்கூலும் இங்கே வந்துடும். நாடு, ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஸ்கூல்லையும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த சாய்ஸ் இருக்கு, பால்வாட்டிக்கா 1 2 3 இருக்கா, கிளாஸ் 1 மட்டும்தான் இருக்கா, பால்வாட்டிக்கா 1 தான் இருக்கா. ஸோ இதெல்லாம் இங்கே வந்துடுது. ஸோ தெரியாதவங்க இதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்கூலை காண்டாக்ட் பண்ணுறதும், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது, நீங்கள் வந்து எந்த ஸ்கூலில் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்கள்ட்ட நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். இங்கேருந்து நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து ஏஎஃப்எஸ் ஆவடி அப்ளை பண்ணுறீங்கன்னா ஆவடியோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்துடும். ஃபர்ஸ்ட்டு ஹெல்ப் டெஸ்க் நம்பர்கிட்ட கேட்டுக்கலாம் இந்த ட்ரான்ஸ்ஃபர் டீட்டெயில்ஸ் பற்றி. இல்லை டேரெக்டாக பிரின்ஸ்பலுக்கும் கால் பண்ணி கேட்டுக்கலாம், இல்லை வாட்ஸ்அப் கூட அனுப்பிக்கலாம். ஓகே, ஸோ இதான் குவிக்காக நான் அந்த ட்ரான்ஸ்ஃபர் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுற பற்றி ஒரு வீடியோ போட சொல்லியிருந்தீங்க, அதை போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட கேளுங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then bye.